நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, கரண்ட் பில் அதிகமான மீட்ரு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய பேர் மீட்ரு மாற்றுறாங்க. ஆனாலும் கரண்ட் பில் கம்மியாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காத நம்ம பேஜில் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நியூட்ரல் வந்து எப்பவுமே காமன் இல்லைங்க. நேற்று போட்ட வீடியோவில் நான் பீஸ்கேரு பிரிண்டாக கூட நியூட்ரல் மூலிமா அந்த மீட்ரு ஓடிச்சு. அதனால தான் அவங்க மீட்ரு மாற்றினா கூட அவங்களுக்கு ஈபி பில் கம்மியாகலை. நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. வேப்பம்பட்டு பக்கத்தில் கந்தன்பள்ளியில் நம்ம போய் அவங்க வீடியோ ஃபுல்லாகவே செக் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். நியூட்ரல் மிக்ஸ் ஆகிறது எங்கெங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ், அதாவது நம்ம இந்த 2-வே சுவிட்ச் வைக்கிறல படிக்கட்டில், அதில் வந்து நியூட்ரல் மிக்ஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து இந்த இன்வெர்ட்டர் 2 மீட்ரு வச்சுருக்கோன்னா ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நியூட்ரல் மிக்ஸ் ஆகிடுது. நம்ம அந்த வீடு போய் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் பார்க்க தயவு செஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து ஏசி எந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈபி பில் கம்மியாகும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறாங்க. அதை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதில் எவ்வளோ ஃபேஸ் ஆம்ஸ் எடுக்குதோ, இந்த 6 எடுக்குதா, அந்த 6 தான் நியூட்ரல் ஆம்ஸ் எடுக்குதா. அப்போ இந்த மீட்டர் சுத்தமாக ஓடாது. ஃபஸ்ட்டு ஓடிச்சா, ஓகே, இதில் பாருங்கள் நியூட்ரல் எதுவுமே காட்டாது. இந்த நியூட்ரல் அந்த எர்த்திங் சிம்பிள் காட்டுதா, இந்த எர்த்திங் சிம்பிள் வருதுன்னு லாஸ்ட் டைம் ஏதோ உங்கள் வீடியோவில் தான் பார்த்தேன். இதில் இருந்துச்சா, போயிச்சா, இது கிளியர் பண்ணணும் போயிச்சா, இதுலேயும் எர்த் சிம்பிள் இருந்துச்சு.